குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 6th சாப்டர் தெய்வ நம்பிக்கை நேற்றைய தொடர்ச்சி. தீராத பிரச்சனை ஒன்று எடுத்துக்கொள்வோம், அது அன்னையால் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டு அன்று அப்பிரச்சனையில் நம் குறைகளை கவனித்து இன்று அவற்றை அறிவாலும் உணர்வாலும் மயிரிழை பாக்கி இல்லாமல் நிறைவு செய்து பிறகு அன்னைக்கு பிரார்த்தனை செய்தால் அப்பிரச்சனை தீரும் என்று சொன்னேன். மேலும் ஒரு பிரச்சனை தீரும்பொழுது 10-15 கட்டங்களை தாண்டி வரும். ஒவ்வொரு கட்டத்திலும் நம்முன் ஒரு பிரச்சனை தோன்றும். அதற்கு இரு வழிகள் தென்படும். ஒன்று பழைய வழி, மற்றது புதிய அன்னை வழி. எந்த கட்டத்தில் பழைய வழியை நாடுகிறோமோ அதே கட்டத்தில் எல்லாம் நின்றுவிடும். உதாரணமாக 15 ஆண்டுகளாக குடும்பத்தை வாட்டி வரும் கடன் மேற்சொன்ன முறையை கையாண்ட ஒருவருக்கு புதிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு 50,000 பெருமான அவருடைய நிலம் 6 லட்சத்திற்கு விலைக்கு வருகிறது. இந்த நிலையில் அவருக்கு 2 விஷயம் தோன்றுகிறது. ஒன்று, கடனையெல்லாம் அடைத்துவிட்டு மகள் திருமணத்தை முடித்துவிட்டு மீதி பணத்தை குடும்பத்திற்கு உதவியான நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவது. மற்றொன்று, நமக்கில்லாத பெருமையை தேடி செலவு செய்தால்தான் இவர் தலைமுறையில் 15 காணி நிலத்தை விற்றும் இந்த கடன் எல்லாம் வந்தது. 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாத நிலையில் குடும்பம் இருப்பதை எல்லோரும் அறிவார்கள். தூரத்து உறவு கல்யாணத்திற்கு போய் நம்மிடம் அவர்கள் எதிர்பாராத பெரிய பிரசன்டேஷன் கொடுக்க மனம் துடிக்கிறது. அந்த பழைய குணம் தலை தூக்குகிறது. இதற்கு இடம் கொடுத்து விட்டால் 6 லட்சம் கேட்டவர் வேறொரு நிலத்தை வாங்கி கொள்வார். வந்தது போய்விடும். புதிய நிலைமை உருவான பின் அன்னை வழியாக நல்ல காரியங்களை மட்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் கை கொள்ள வேண்டும். அதற்குரிய வகையில் நம்பிக்கையின் தரத்தை அவ்வப்பொழுது உயர்த்தி கொள்ள வேண்டும்.